Hello students, welcome back to Padikkanadu classes. இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பற்றினா 8th standard மேத்ஸ் தான். NCERT 8th standard மேத்ஸ் பற்றி தான். மேத்ஸில் இருக்க ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து போர்ஷன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவைஸ்டு பண்ண சிலபஸில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சாப்டர் இதில் எக்ஸைஸ் 2.1 இருக்க ஃபஸ்ட்டு டைம் தான். ஸோ கொஸ்டின் என்னன்னா சால்வ் அண்ட் செக் யுவர் ரிசல்ட். எப்பவுமே சால்வ்னா கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்க எக்ஸோ இல்லை ஒய்யோ என்ன வேரியபிள் இருக்காங்க அந்த வேரியபிள்கான வேல்யூ கண்டுபிடிக்க தான் சால்வ்னு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ சால்வ்னு கொடுத்துருக்க செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3x = 2x + 18 இருக்கா. எப்பயுமே இந்த மாதிரி ஈக்குவேஷன் சம்ஸ்லாம் வந்து எக்ஸ் நம்பர் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். சால்வ் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். அப்போ +2x ஈக்குவல் தாண்டி போகும்போது மைனஸ் எப்பயுமே எந்த நம்பரும் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணுச்சுன்னா அதோட சைன் வந்து நம்ம ஆப்போசிட்ல எழுதணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இப்போ இங்கே வந்து +2x ஈக்குவல் தாண்டி போகும்போது -2x ஆகும். மற்றபடி பேலன்ஸ் 2 ஈக்குவல் டு அப்படியே போட்டுக்கணும். அந்த 2x தான் அங்கே கொண்டு போயிட்டோமா, அதனால பேலன்ஸ் 18 மட்டும் எழுதுறோம். +18 வெறுமே எழுதினாலும் தப்பு கிடையாது. இப்போ 3x 2x, இப்போ 3ல 2 போயிடுச்சுன்னா 1x, அப்போ x 1xனாலும் xனாலும் சேம் தான். அப்போ எக்ஸோட ஆன்சர் 18 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சால்வ் ஃபார் எக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. செக் யுவர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுதான் சொல்யூஷனு, அதனால பக்கத்தில் சொல்யூஷன் எழுதிக்கலாம். இப்போ வந்து நீ எக்ஸை ஈக்குவல் தாண்டி கொண்டு போயிருக்கோமோ அந்த மாதிரி ஈக்குவல் தாண்டி கொண்டு போகிற டேர்ம் பேர் வந்து டிரான்ஸ்போஸ். அப்போ டிரான்ஸ்போஸிங் எக்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்மளோட ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே கொண்டு போயிருக்கோம், அதனால டிரான்ஸ்போஸிங் எக்ஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆன்சரை சொல்யூஷன் சொல்லி எழுதுவோம். இப்போ செக் யுவர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, அப்போ வெரிஃபை பண்ணலாம். நம்மளுக்கு ஈக்குவல் டு அந்த சைடு இருக்கிறத LHSன்னு எடுத்துக்கணும், ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்கிறத RHSன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெண்டு ஆன்சரும் சேம் ஆர்டர் செக் பண்ணணும். இப்போ LHS என்ன இருக்கீங்க, LHSல 3xன்னு இருக்கு, 3x. இப்போ 3xனா என்ன அர்த்தம், 3 × xன்னு அர்த்தம். xோட வேல்யூ 18, 3 18s are 54. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்துடலாம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, 2x + 18 இருக்கு. ஸோ அதை எழுதிக்கலாம். 2xனா 2 × xோட வேல்யூ என்னது 18 +18. ஏன் பிராக்கெட் போடுறோம்னா நம்ம அவசரத்தை என்ன பண்ணுவோம்னா 18 இருக்கா, 18 ஆட் பண்ணி 12 பண்ணணும். எப்பயுமே போர்ட் மாஸ் அந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ போர்ட் மாஸில் இது பிராக்கெட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் இருக்கு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கப்புறம் தான் அடிஷன். நம்ம எந்த தப்பு வந்துருக்காதுன்றதுக்காக பிராக்கெட் போட்டுருக்கேன். இப்போ 2 × 18 வந்து 36, 36 + 18 வந்து 54. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆன்சரும் சேமா. அப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கரெக்டாக எடுத்துப்போம். ஸோ அப்போ வந்து ரிசல்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ ஹென்ஸ் வெரிஃபைன்னு எழுதிடலாம். அவ்வளோதான் இந்த சம். ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சி அதை செக், கொஷின் வெறும் சால்வ் சொன்னாங்க, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை செக் பண்ண சொன்னதுனால நம்ம செக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த சம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.